எஸ்ஏ ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1st August 2021 கரண்ட் அஃபேர்ஸ் அலாங் வித் எம்சிக்யூஸ். அதாவது நியூஸ்ல இருந்து எந்த பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஜீரோ ப்ரிவலன்ஸ் அட் 66.2%. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடுல ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ப்ரிவலன்ஸ் சர்வே அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ கண்டக்ட் பண்ணதுல என்ன தெரிஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி 66.2% ஆஃப் த பீப்புளுக்கு உடம்புல கொரோனாக்கு அகைன்ஸ்டா ஆன்டிபாடி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வே அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸாக்ட் வேல்யூவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பாசிபிலிட்டி எய்தர் ஆர் சான்சஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டா இருக்கலாம் ஆர் இதை சுத்தி ஒரு வேல்யூவா இருக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் அன் சர்வே நாட் அன் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, which among the following statement is correct about zero prevalence survey? ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, it is the method of testing the existing disease in human body. அதாவது ஒரு மனித உடம்புல என்னென்ன நோய்கள் இருக்கு, அறிகுறி காட்டாம தெரியாம என்னென்ன நோய்கள் இருக்கு அப்படிங்கிறத ஜீரோ ப்ரிவலன்ஸ் சர்வே மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அனலைஸ்ட் யூசிங் த blood samples. ஓகேங்களா? ஆப்ஷன் சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் வாஸ் டன் ஆல் ஓவர் த ஸ்டேட். ஆப்ஷன் டி நன் ஆஃப் த above. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. இட் இஸ் அனலைஸ்ட் யூசிங் த blood samples. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் த மெத்தட் ஆஃப் டெஸ்டிங் த எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இன் ஹியூமன் பாடி. எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா டிசீஸும் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு சில டிசீஸ் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிசீஸ் அப்படிங்கும் போது அது கரண்டா எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்க டிசீஸா இருந்தா மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர், சளி மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயா இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க ஏன் தப்புன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் வாஸ் டன் ஆல் ஓவர் த ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. பட் அதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ரிவலன்ஸ் சர்வே. சர்வே அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப், ஒரு 1000 பேர்த்த வந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி அந்த 1000 பேர்த்துக்கிட்ட டெஸ்ட் எடுக்கிறது தான் சர்வே அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுவே தமிழ்நாடு ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஆவரேஜ். ஓகேங்களா? எல்லா மக்கள்கிட்டையும் கணக்கெடுத்து அதை வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஓவரால் பாப்புலேஷன் டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஆவரேஜ். பட் இது சர்வே. ஓகேங்களா? ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 99% இது கரெக்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். பட் சர்வே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லொகேஷன் டு லொகேஷன் மாறும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் டர்ன்ஸ் 100. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் வந்து தோற்றுவிச்சு அது உருவாக்கி 100 வருஷங்கள் ஆகுது அப்படின்னு நியூஸ். ஓகேங்களா? ஸோ பட் தமிழ்நாடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது 1861 உருவாக்க பெற்றுச்சு. ஓகேங்களா? பட் அது வந்து அட்வைசரி பாடியா இருந்துச்சு, நான் ரெப்ரசன்டேட்டிவ் பாடியா இருந்தது. ஓகேங்களா? பட் என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1909 வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்படியா நான் அபிஷியல் மெஜாரிட்டி அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா டயார்கி கொண்டு வரும்போது என்னாச்சுன்னு டைரக்ட் எலெக்ஷன்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற மெட்ராஸ் பிரசிடென்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலை 1921 உருவாக்குறாங்க. 1921 உருவாக்குற அந்த அமைப்பு 1937 வரைக்கும் செயல்படுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1937 வரைக்கும் செயல்படுது. 1937 அப்புறம் என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலியமா என்ன பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவின்ஸ் பிரசிடென்சில ப்ரொவின்சஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டயார்கி அப்படிங்கிற விஷயத்தை அபாலிஷ் பண்ணிட்டு பை கேமரலிசம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. அதாவது இரட்டை அவை முறையை கொண்டு வராங்க. ஓகேங்களா? பை கேமரலிசம் அப்படின்னு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி ஸ்டேட் அது சென்ட்ரல் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா இருக்கும், அதே மாதிரி ஸ்டேட்லயும் 2 அவைகள் இருக்கிறதா பை கேமரலிசம் ஆர் பை கேமரல் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது 1937 இருந்து கண்டினியூ
ஆச்சு. அதாவது தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எப்ப தோற்றுவிச்சாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து 1956 அப்புறம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கறத தோற்றுவிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ கொஸ்டின் என்ன பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1921 ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எதன் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை அப்படிங்கிறது 1921 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919, அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் இதுவும் 1919 தான். இதுக்கு இன்னொரு பேர் தான் ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது சுருக்கம், அதோட சுருக்கம். சோ அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம் ஆக்ட் அப்படிங்கறதா எக்ஸாக்ட் அதோட வார்த்தை. ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த சட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணவருடைய பெயர். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குத்திரான் டனல் ஓபன்ட் ஃபார் டிராபிக். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல நம்ம படிக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. பட் இந்த குத்திரான் டனல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளால ஓபன் பண்ணப்பட்ட ஒரு டனல். ஓகேங்களா? சோ இந்த டனல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதனால முக்கியத்துவம் வாய்ந்ததா அமையுது அப்படின்னா இதுதான் கேரளாவோட ஃபர்ஸ்ட் ரோடு டனல். ஓகேங்களா? சோ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூளைக்கு மூளைக்கு டனல் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டனல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? சோ கேரளால இதுதான் ஃபர்ஸ்ட் டனலா இருந்திருக்கு. சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டனல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இது வந்து இன்பிட்வீன் கேரளா இருக்கக்கூடிய பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு கனெக்ட் பண்ணக்கூடிய நேஷனல் ஹைவே ரோட்ல தான் இந்த டனல் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ இது கட்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சும் இது வந்து ஓபன் பண்ணாமதான் இருந்துச்சு. ரீசெண்டா தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா in which among the following state does Kuthiran tunnel is located. ஓகேங்களா? சோ குத்திரான் டனல் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஸ்டேட்ல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கேரளா, ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆப்ஷன் சி சிக்கிம், ஆப்ஷன் டி லடாக். ஓகேங்களா? சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கேரளா. ஓகேங்களா? சோ கேரளால தான் நமக்கு அந்த குத்திரான் டனல் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெகாசஸ் ரோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பெஞ்ச் டு ஹியர் பிளே ஆன் August 5. செப்பரேட் பெட்டிஷன் ஃபைல்ட் பை ஜர்னலிஸ்ட், MP அண்ட் லாயர். ஓகேங்களா? சோ நம்ம நேத்து பார்த்தோம் இல்லைங்களா பெகாசஸ் இஷ்யூ பத்தி பார்த்தோம் இல்லைங்களா. பெகாசஸ் சம்பந்தப்பட்டு அந்த பெகாசஸ் இஷ்யூ சம்பந்தப்பட்டு கோர்ட்ல பிளே ஃபைல் பண்ணிருக்காங்க, மனு தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. சோ அத வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அமர்வு பெஞ்ச் தான் வந்து அதை விசாரிக்க போறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா August 5 விசாரிக்க போறாங்க. ஓகேங்களா? சோ நேத்து போடப்பட்ட அந்த பெட்டிஷனோட சேர்ந்து அடிஷனலா வந்து செப்பரேட் பெட்டிஷன்ஸும் ஃபைல் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட், MPs அண்ட் லாயர்ஸ் இவங்க தனித்தனியா பெட்டிஷன்ஸும் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ தனித்தனியா ஃபைல் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்னாதான் விசாரிக்க போறாங்க. சோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பெகாசஸ் இஷ்யூக்கு அகைன்ஸ்டா ஒரு எதிர்ப்பு காட்டுறது தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் ஃபைல் பண்றது அதோட எதிர்ப்பை காட்டுது. ஓகேங்களா? சோ ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிருக்கோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா which among the following statement is not correct about Chief Justice of India. ஓகேங்களா? அதாவது இந்தியாவின் தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை பொறுத்த மட்டும் பின்வருவது எது சரி அற்றது அல்லது தவறானது, இது தவறானது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா he is the senior most judge in Supreme Court. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்கன்னா he administers oath to president. பிரசிடென்ட்க்கு அவர்தான் உறுதிமொழி ஏற்க வைப்பார். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்கன்னா he is the head of collegium in Supreme Court. collegium அமைப்பின் தலைமையாக இருக்கக்கூடியவர் தலைமை நீதிபதி, இந்தியாவின் தலைமை நீதிபதி. ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்கன்னா he administers oath to prime minister. ஓகேங்களா? அவர் பிரைம் மினிஸ்டருக்கு ஓத் அட்மினிஸ்டர் பண்ணுவார். ஓகேங்களா? இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபோர்த் ஒன் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அண்ட் சைனா ஹோல்ஸ் 12th ரவுண்ட் ஆஃப் டயலாக். ஓகேங்களா? சோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மே மாசத்துல இருந்து அந்த பார்டர் இஷ்யூ அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா தேப்சாங் பிளேன்ஸ், பாங்காங் சோ லேக்,
ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வருஷத்துக்கு மேல பிரச்சனை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய ஆர்மிஸும் டிஸ்என்கேஜ் ஆயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூனாலதான் ஜூன் 15th வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஏற்பட்ட ஒரு மோதல்ல கிட்டத்தட்ட 45 வருஷங்களுக்கு அடுத்து 45 வருஷம் கழிச்சு 47 வருஷம் கழிச்சு எக்ஸாக்ட் 47 வருஷம் கழிச்சு முதல் முறையா ஒரு கன் ஃபயர் அப்படிங்கிறது கன் ஷாட் அப்படிங்கிறது நிகழ்ந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சார்பா 4 பேர் உயிரிழந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 20 பேர் உயிரிழந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல 4 பேர் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸை சார்ந்தவங்க. ஓகேங்களா? ஸோ அதை தலைமை வகிச்சவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நபர். அதுல இறந்தவர் தமிழ்நாடு சேர்ந்த பழனி அப்படின்னு ஒரு நபரும் அந்த இன்சிடென்ட்ல இறந்திருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ which among the following statement is correct about Indo-China border? ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள எல்லையை பொறுத்த மட்டும் பின்வருவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் லாங்கஸ்ட் லேண்ட் பார்டர் வித் சைனா. ஓகேங்களா? ஸோ இந்தியா நிலத்தால் தன்னோட எல்லையை பகிர்ந்து கொள்வது சைனா போறது நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆப்ஷன் பி இண்டோ சைனா பார்டர் இஸ் கிளியர்லி டிமார்கேட்டட். ஓகேங்களா? அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள எல்லை வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்மோகன் லைன் இஸ் அ லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் டிபெட். ஓகேங்களா? சோ இந்தியாவுக்கும் டிபெட்டுக்கும் இடைப்பட்டு பிரிக்கப்பட்ட ஒரு வரையப்பட்ட ஒரு எல்லை கோடு தான் மெக்மோகன் லைன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. டுரான் லைன் அப்படிங்கிறது இட் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல கிளியரா இதுதான் இந்தியாவோட எல்லை சைனாவோட எல்லை வரையறுக்கப்பட்ட லைன் பேர் தான் டுரான் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? சோ இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? பிகாஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட தான் அதிகமான லேண்ட் பவுண்டரிய பகிர்ந்து கொள்ளுது. ஓகேங்களா? பிகாஸ் இந்தியா பங்களாதேஷ 3 பக்கம் இந்தியா சூழ்ந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து நின்று இருக்கிறதுனால நம்ம பங்களாதேஷ் கூட அதிகமான ஒரு எல்லையை பகிர்ந்துக்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? சோ சைனா வந்து செகண்ட் லாங்கஸ்ட் லேண்ட் பவுண்டரி இந்தியா கூட பகிர்ந்துக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரி அப்படிங்கிறது இட் வாஸ் நாட் கிளியர்லி டிமார்கேட்டட். அதாவது கிளியரா வரையறுக்கப்படவில்லை, அன்டிமார்கேட்டட். ஓகேங்களா? சோ நம்ம இனியும் சைனா கூட நம்ம பார்டர் டிமார்கேட் பண்ணல. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இட் வாஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டுரான் லைன் அப்படிங்கிறது இட் வாஸ் லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு நடுவுல வரையப்பட்ட ஒரு லைன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1885 வாருக்கு அப்புறமே நம்ம அந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் வாருக்கு அப்புறமே நம்ம அந்த லைனை வரைஞ்சிட்டோம். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டுரான் லைன் அப்படிங்கிறது இட் வாஸ் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்தியா கூடயும் ஒரு 32 கிலோமீட்டர்ல இருந்து 106 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டுரான் லைனோட பார்டர்ஸ் அப்படிங்கிறது பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது ஏன் 32 106 அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா 32 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லை. ஓகேங்களா? சோ 106 கரெக்டா தான், 32 கரெக்டா தான். ஒரு சில பகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லைன் ஷேர் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கனால இன்னைக்கு வரைக்கும் அது கண்டென்டியஸா இருக்கு. அதை வந்து நம்ம இந்தியா வந்து அதை இன்னைக்கு சொந்தம் கொண்டாடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. பிகாஸ் பேர்லயே வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்றது, பட் அந்த நிலம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு நிலம். ஓகேங்களா? சோ ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 106 கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க டுரான் லைன் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பார்டர். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் 32 கிலோமீட்டர் தான் ஷேர் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் அரஸ்டட் as NIA raids 15 places in ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? சோ NIA வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் 15 பிளேசஸ தேடுதல் வேட்டை நடத்தியிருக்காங்க. அதுல வந்து ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த இல்லீகல் ஆர்ம்ஸ் ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நியூஸ்லயே. சோ அது சம்பந்தப்பட்டு தான் இந்த ரைட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா when was the National Investigation Agency Act was passed? NIA சட்டம் எந்த வருஷம் நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆனது அப்படின்றத கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது தேசிய புலனாய்வு
முகமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 2004, ஆப்ஷன் பி 2005, ஆப்ஷன் சி 2006, ஆப்ஷன் டி 2009. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 2009. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம் அண்ட் நாகாலாந்து சைன்ஸ் டீல் டு ரெடியூஸ் டென்ஷன் அலாங் பார்டர். ஓகேங்களா? ஸோ அஸ்ஸாமும் நாகாலாண்டும் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கு இருக்க எல்லை பிரச்சனையை குறைச்சிக்குவோம். ஏன் அப்படின்னா ரீசெண்டா அஸ்ஸாமுக்கும் மிசோரம் நடந்த எல்லை பிரச்சனை மிகப்பெரிய விஷயமா மிகப்பெரிய எஸ்குலேஷன் பிரச்சனையை வந்து பெருசுபடுத்திருச்சு. ஓகேங்களா? பிகாஸ் நம்ம இந்நாள் வரைக்கும் பார்த்த பிரச்சனைகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை தான் பார்த்திருக்கோம். உள்நாட்டுக்குள்ள எல்லை பிரச்சனை வரது வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. பட் இதுதான் வந்து பெரிய லெவல்ல உயிர் பலி ஏற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம் டஸ் நாட் ஹேவ் லேண்ட் ஷேரிங் ப்ராப்ளம் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? சோ எந்தெந்த மாநிலங்கள் கூட அஸ்ஸாமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லையை பகிர்ந்து கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மிசோரம், ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்கால், ஆப்ஷன் சி மேகாலயா, ஆப்ஷன் டி அருணாச்சல் பிரதேஷ். எல்லாருக்கும் தெரியும் ரீசெண்டா மிசோரம் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துச்சுன்னு தெரியும் இல்லைங்களா? சோ ஆப்ஷன் ஏவை நீங்க எலிமினேட் பண்ணிடுவீங்க. சோ பிசிடில கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்கால். உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 1 or 2 ஆப்ஷன்ஸை ஈஸியா எலிமினேட் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ மேகாலயா கூடயும் ப்ராப்ளம் இருக்கு, அருணாச்சல் கூடயும் ப்ராப்ளம் இருக்கு, நாகாலாந்து கூடயும் ப்ராப்ளம் இருக்கு, மிசோரம் கூடயும் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ ப்ராப்ளம் இல்லாத ஒரு பார்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பார்டர். சோ ஏன்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இருக்கும் போதே டிமார்கேட் பண்ணப்பட்ட ஒரு ரீஜன். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா உருவாக்கப்பட்ட ஒரு ரீஜன். அதே மாதிரி மற்ற எல்லா இடத்துலயும் ட்ரைபல் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகம், இன்க்ளூடிங் அஸ்ஸாம். ஸோ ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அதெல்லாம் அவங்களோட ரீஜன் அப்படிங்கிறது அவங்களே வரையறுத்துக்குவாங்க. ஸோ இதனாலதான் வந்து இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்னாலதான் அந்த மூவ்மெண்ட்னாலதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த ரீஜன்ஸ்ல வருது. பிகாஸ் நம்ம ட்ரைபல் பீப்புள் எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா? தே ஆர் அட் லாஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. தே ஆர் நாட் வெல் அவேர். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ல நிறைய பேருக்கு வந்து இதனால் சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிறது தெரியறது இல்லை. ஓகேங்களா? சோ ரீசெண்டா நாகாலாந்து அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் நாகாலாந்து அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தியும் படிச்சுக்கோங்க. கிரேட்டர் நாகாலாந்து அப்படிங்கிறது நாகாலாந்துக்கு அது நாகா இன மக்களுக்கான ட்ரைபல் மக்களுக்கான ஒரு தனி நிலப்பரப்பு தான் கிரேட்டர் நாகாலாந்து அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த கிரேட்டர் நாகாலாந்து அப்படிங்கிறது என்டையர் நாகாலாந்து கவர் பண்ணும். பார்ட்ஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், பார்ட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம், பார்ட்ஸ் ஆஃப் மணிப்பூர் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மியான்மர். ஓகேங்களா? ஸோ மியான்மர் கிட்ட ஒரு சில பகுதிகளை வாங்கி அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மணிப்பூர் கிட்ட ஒரு சில பகுதிகளை வாங்கி உருவாக்குறது தான் கிரேட்டர் நாகாலாந்து அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு. அது வேணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்கு நாகாலாந்துல. அதை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் செட் ஃபார் யுஎன்எஸ்சி பிரசிடென்சி டேர்ம். ஓகேங்களா? அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா மாசம் பிரசிடென்சி அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ போன மாசம் வந்து பிரான்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த மாசம் நம்ம கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? ஆகஸ்ட் மாசத்துக்கு ஃபுல்லா இந்தியா தான் பிரசிடென்டா இருப்பாங்க. ஸோ செப்டம்பர் மாசம் அடுத்த ஒரு கண்ட்ரி பிரசிடென்ட்ஷிப்பை ஏற்றுக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம யுஎன்எஸ்சி இருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். which among the following statement is correct about UNSC, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஓகேங்களா? சோ ஐக்கிய நாடு பாதுகாப்பு சபை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாதுகாப்பு கவுன்சில் சொல்லுவோம். சோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா UNSC has 15 permanent members. ஆப்ஷன் பி அதாவது 15 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி UNSC has 5 non-permanent members. ஓகேங்களா? 5 தற்காலிக உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் a permanent member of UNSC. இந்தியா வந்து பெர்மனன்ட் நிரந்தர உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் ஆப்ஷன் டி, இந்தியா இஸ் நான் பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் UNSC. இந்தியா வந்து தற்காலிக உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, இந்தியா இஸ் a நான் பெர்மனன்ட் மெம்பர். ஓகேங்களா? UNSC ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 பெர்மனன்ட் மெம்பர் கிடையாதுங்க, வெறும் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் தான். P5 நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? USA, UK, சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, இந்த 5 நாடுகள் தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருப்பாங்க. நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது 5 கிடையாதுங்க, 10. ஓவராலா 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல 5 பெர்மனன்ட், 10 நான்
பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இந்தியா வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர், இந்தியா பெர்மனன்ட் மெம்பர் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, யூஎஸ் சீசஸ் tanker used to deliver oil to நார்த் கொரியா. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் நார்த் கொரியாவை நம்ம பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ யாருமே நார்த் கொரியா கூட எந்த ஒரு பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸும் வச்சுக்கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு சட்டம். ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் லா, அது இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா அது அப்ளிகல் ஆகும். பட் ரீசெண்டா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கப்பூர் ஷிப் அப்படிங்கிறது அவங்களுக்கு நார்த் கொரியாவுக்கு ஆயில டெலிவர் பண்ணிருக்கு. பட் அதை வந்து யூஎஸ் சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, which among the following region is separated by 38-degree parallel line? ஓகேங்களா? ஸோ 38 parallel or 38 parallel degree parallel line. இது வந்து previous year, not last year, previous year யூபிஎஸ்சி சிஏபிஎஃப்ல கேட்ட கொஸ்டின். அதாவது 38 டிகிரி parallel line அப்படிங்கிறது எந்த ரெண்டு நிலப்பரப்புகளை பிரிக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 38 டிகிரி parallel அப்படிங்கும்போது 38 டிகிரி latitude தான் நம்ம parallels அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிகாஸ் அது வந்து parallel lines இருக்கும், ஒவ்வொரு டிகிரியும் parallel lines இருக்கனால அது parallels அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் ஏ இந்தியா சைனா, ஆப்ஷன் பி நார்த் கொரியா சவுத் கொரியா, ஆப்ஷன் சி சவுத் கொரியா ஜப்பான், ஆப்ஷன் டி ஜப்பான் நார்த் கொரியா, சாரி ஜப்பான் ரஷ்யா. ஸோ ஆப்ஷன் டி ஜப்பான் ரஷ்யா. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பி நார்த் கொரியா சவுத் கொரியா. இதுக்கு இடப்பட்ட இருக்கக்கூடிய லைன் 38 டிகிரி parallel அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் 38 டிகிரி latitude அப்படிங்கிறது நார்த் கொரியா சவுத் கொரியாவை ஈக்குவலா ரெண்டு ஹாஃபா பிரிக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, erroneous to conclude we have attained herd immunity. ஓகேங்களா? ஸோ இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா herd immunity அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது இட் வாஸ் நாட் கரெக்ட். ஒரு சில ரீஜன் அட்டைன் பண்ணிட்டோம், ஒரு சில ரீஜன்லயும் அட்டைன் பண்ணல. ஸோ ஆவரேஜ் எடுத்தோம்னா இந்தியா ஃபுல்லா அட்டைன் பண்ணல அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஹர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ பொய்த்து போச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபெக்ஷன் வருது. ரீஇன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி கொரோனா வந்தவங்களுக்கு அகைன் திருப்பி மறுபடியும் கொரோனா வருது. ஓகேங்களா? இந்த கொரோனா தாக்குதலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சக்தி வாய்ந்ததா தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்களுக்கும் கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது நல்லா வீரியமா தாக்குது. ஓகேங்களா? முன்னாடி என்ன சொன்னாங்க, தடுப்பூசி போட்டா கொரோனா வரும், சோ வந்துச்சுனாலும் பெரிய பாதிப்பு எல்லாம் போயிரும் சொன்னாங்க இல்லைங்களா? பட் இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கு. சோ அதுதான் வந்து ஹர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கறத வந்து நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஏற்புடைய வாதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ என்னதான் அதிகமான மக்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டிருந்தாலும் தோராயமா 35 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போட்டாச்சு. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல் கவுண்ட் 4 கோடி பக்கத்துல கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா SRA சிஸ்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்ஸ் டேட்டா படி 4 கோடி பேருக்கு கொரோனா இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ 39 கோடி பேருக்கு ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? பட் கொரோனா இன்ஃபெக்ஷன் நடந்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 20% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அதுக்கு டெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. ரிமைனிங் 80% பீப்புள் டெஸ்ட் எடுத்துக்கல அப்படின்னா ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது 50 crores தாண்டி போயிட்டு இருக்கு. லைக் இன்க்ளூடிங் வேக்சினேஷன் எல்லாமே சேர்ந்து 50 crore மக்களுக்கு மேல நம்ம இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்திருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இட் வாஸ் நாட் கரெக்ட் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில ஸ்டடிஸ் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், ஹர்ட் இம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், which among the following statement is correct about herd immunity? மந்த எதிர்ப்பு சக்தியை பற்றி பின்வருவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இட் இஸ் அட்டைன்டு த்ரூ வேக்சினேஷன், தடுப்பூசி மூலியமா அதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆப்ஷன் பி இட் இஸ் அட்டைன்டு த்ரூ இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் பாதிப்பு மூலியமா மட்டும்தான் நம்ம மந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆப்ஷன் சி 2 நாளையும் உருவாக்க முடியும், அதாவது தடுப்பூசினாலையும் அதே மாதிரி நோய் பாதிப்புனாலையும் நம்மளால லைக் மந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியும், ஹர்ட் இம்யூனிட்டி உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளையும் உருவாக்க முடியாதுன்னு ஆப்ஷன் டில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம ஆகஸ்ட் 2 கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.